அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானுக்குள் சென்று ஹரோப் ரக ட்ரோன் தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நாட்டுக்குள்ளாக அரோப் ட்ரோன்கள் உள்ளே புகுந்து தாக்கக்கூடிய அந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. பாகிஸ்தானுக்குள்ளாக சென்று 12 ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டக்கூடிய சூழல்ல அந்த இடங்களுக்குள்ளாக சென்று அது விடக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த ட்ரோன்கள் உள்ளே செல்லும் பொழுது அதை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் உறுதி கிளைம் பண்ணக்கூடிய இந்த நேரங்கள்ல, ஆனால் அங்கு ட்ரோன்கள் உள்ளே சென்று இலக்கை அடைந்ததும் தானாக கீழே விழுந்து வெடிக்கக்கூடிய, அதாவது அதனுடைய இலக்கை சென்று அடைந்ததும் அது விழுந்து வெடித்து செதறும் என்பதுதான் அதனுடைய பணி. அந்த பணி அது செய்யக்கூடியது போன்ற காட்சிகள் தான் இடம்பெற்றிருக்கே தவிர எந்த இடத்திலும் பாகிஸ்தான் ராணுவம் அதை சுட்டு வீழ்த்தது போன்ற காட்சிகள் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. 9 நகரங்கள், லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட முக்கியமான 9 நகரங்கள்ல 12 ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் ராணுவமே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகவல். அதே நேரத்துல ஹரோப் வகை ட்ரோன்கள், அதாவது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தக்கூடிய போன்று இந்த ட்ரோன்கள் பறந்து செல்லும். தான் இருக்கக்கூடிய எந்த இலக்குக்கு செல்ல வேண்டுமோ அந்த இலக்கை சென்றதும் தானாக விழுந்து வெடிக்கும். இதன் மூலமாக ஒரு குண்டு விழுந்தது போன்ற ஒரு செயல் திட்டம் செயல்வடிக்கும் கொடுக்கப்படும். இதுதான் அந்த ட்ரோனை பயன்படுத்துவதனுடைய நோக்கம். அந்த வகையில பயன்படுத்தக்கூடியதான் இந்த ஹரோப் வகை ட்ரோன். இந்த ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தான் நகரங்கள்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 12 ட்ரோன்கள் இதுபோல் வந்திருக்கின்றன. பாகிஸ்தானுடைய ராணுவம் சொல்வதெல்லாம் இதுபோல் வரக்கூடிய ட்ரோன்களை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்துவதாக சொல்கின்றனர். ஆனால் அந்த செல்லக்கூடிய இலக்கு, அதாவது தன் இலக்கை அடைந்ததும் அந்த ட்ரோன் நேராக கீழே விழுந்து வெடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. இதுபோல் 12 ட்ரோன்களும் வெடித்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானுக்குள்ளாக மிக முக்கிய நகரங்கள், வர்த்தக பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளுக்குள்ளாக இதெல்லாம் வெடித்திருக்கிறது என்று பாகிஸ்தான் கிளைம் செய்கிறது. ஆனால் இந்த ட்ரோன்கள் வெடித்திருக்கக்கூடிய இடங்களாக ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள் வெடித்திருக்கிறது என்றும் பாகிஸ்தான் சொல்லுகிறது. அது போன்ற ஒரு தாக்குதல்ல தான் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த 4 வீரர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் பாகிஸ்தானுடைய அரசு இந்த தகவலை சொல்கிறார்கள். பாகிஸ்தான் சொல்லக்கூடிய தகவல்களிலேயே முன்னுக்கு பின் முரண் இருக்கிறது. அவர்கள் சுட்டு வீழ்த்துவதாக சொல்கிறார்கள், ஆனால் காட்சியில் அது நேராக இலக்கை அடைந்து விழுந்து வெடிகிறது. மற்றொன்று, அவர்கள் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் விழுந்து வெடித்ததாகவும் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் காயமுற்றவர்கள் சொல்லும் பொழுது ராணுவ வீரர்கள் 4 பேர் காயமடைந்ததாக சொல்கிறார்கள். அப்பொழுது அது ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளாக சென்று தாக்கப்பட்டதாகத்தான் உணரப்படுகிறது. இதுபோல் 12 ட்ரோன்கள் 9 நகரங்களுக்குள்ளாக சென்று தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதுவரை இந்த தாக்குதலை நடத்தியது யார் என தெரியவில்லை. ஏற்கனவே பாகிஸ்தான் 19 எதிர்ந்தாலும் இந்தியா மீது குற்றச்சாட்டக்கூடிய ஒரு நாடு. இப்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கடுமையான ஒரு பதற்றமான போர் பதற்ற சூழல் நிலவுகிறது. இந்த நேரங்களில் பாகிஸ்தானுக்குள்ளாக நடைபெறக்கூடிய இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு இந்தியா பொறுப்பேற்கவும் இல்லை, இந்தியா செய்வதாகவும் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த நேரங்களில் பாகிஸ்தானுக்குள்ளாக முக்கிய இடங்களுக்குள்ளாக இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது நடந்திருக்கிறது. அதுவும் இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் அலறக்கூடிய அளவுல அதனுடைய கருத்துக்களும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களும் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சர்வதேச ஊடகங்களுக்கு பாகிஸ்தான் சொல்லும் பொழுது இந்த ட்ரோன் வழி தாக்குதல்கள் என்பது பகல் நேரங்கள் இல்லாமல் இரவு நேரங்களில் இருந்ததாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். காலையில் அதிகாலை வேளைகள்ல லாகூரில் இருக்கக்கூடிய வால்டன் நகரத்தினுடைய விமான நிலையங்கள்ல தான் இந்த ட்ரோன் வழி தாக்குதல் முதலில் நடைபெற்றதாக தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பின்னர் 9 நகரங்கள், ராவல்பிண்டி, கராச்சி உள்ளிட்ட 9 நகரங்கள்ல இந்த ட்ரோன் வழி தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இது யார் நடத்தியிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் இருக்கிறது. பலுசிஸ்தான் ஏற்கனவே இந்த நாட்டுக்குள்ளாக உள்நாட்டு கலவர கிளர்ச்சியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய 12 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த ட்ரோனை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்களா, அவர்கள் இந்த அளவுக்கான பொருளாதாரமும் கட்டமைப்பும் இருக்கிறதா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறி. அதே நேரத்தில் இந்த ட்ரோனை பயன்படுத்தக்கூடிய அதிநவனம் என்பதெல்லாம் இஸ்ரேல் போன்ற வளர்ந்த நாடுகளிடம் இருக்கக்கூடிய ஒரு கருவி இந்த ட்ரோன் என்பது. அது இந்த போன்ற ஒரு ட்ரோன்கள் எந்தெந்த நாடுகள் இருக்கிறது, அதில் எந்த நாடு பாகிஸ்தான் மீது இந்த தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்பதெல்லாம் இன்னும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பதற்றமான சூழல் இருக்கக்கூடிய இந்த வேளைகள்ல பாகிஸ்தானுக்குள்ளாக 12 ட்ரோன்கள் 9 நகரங்களுக்குள்ளாக விழுந்து வெடிக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இதில் பாகிஸ்தானுடைய முக்கிய கட்டமைப்புகள் சேதமானதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மைதானங்கள் உள்ளிட்டவர்களும் சேதமாக இருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இதை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் சொன்னாலும் கூட அதற்கான ஒரு காட்சிகளையும் பாகிஸ்தான் ராணுவம் கொடுக்கவில்லை. இதே போல்தான் ஆபரேஷன் சிந்தூர் செய்யப்பட்ட போது இந்தியாவுடைய ஏவுகணைகளையும் இந்தியாவுடைய போர் விமானங்களையும் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் நாட்டு அரசும் தெரிவித்தார்கள்.
சர்வதேச ஊடகங்கள் அதற்கான ஆதாரங்கள் என்று கேட்கும் பொழுது சோசியல் மீடியாவில் இருக்கிறது என்று மிகவும் அஜாக்கிரதையாக தெரிவித்தார்கள். இதன் மூலமாக அவரிடம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அவர்கள் வாய்க்கு வந்து பொய் சொல்லும் அளவில் தான் சொல்லப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் மத்தியில் பாகிஸ்தான் அரசு விமர்சிக்கப்பட்டது. இந்த சூழலில் பாகிஸ்தானுக்குள்ளே இந்த ட்ரோன்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.